இந்த முறை விஜய் தான் வரணும். ஏன்னா இளைய தலைமுறைங்களுக்கு ராஜா மாதிரி அவர் கூத்தாடின்னு சொல்லாங்களா, கூத்தாடி தான் இத்தனை வருஷம் ஆடினாங்க. என்ன கூத்தாடின்னு இன்னொரு முறை சொல்லக்கூடாது, அவர் தான் வரணும். இந்த ஆட்சியில் 2026 அவர் தான் முதலமைச்சராக வரணுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வந்துடுவார், நாங்களும் அவருக்கு கை கொடுப்போம். ஆட்சின்னா மாறணும். ஒரு வருஷத்துக்கு எப்போ 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறினா தான் நல்லா இருக்கும். ஒரே ஆட்சியா இருந்தாலும் செய்யறது கிடையாது. அதனால ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். விஜய் வரணும். ஓட்டு போடுவீங்க? விஜய். நீங்க சொல்லுங்கக்கா. விஜய். நீங்கப்பா சொல்லுண்ணா. விஜய் நல்லா பண்ணுறாங்கன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த வாட்டி அவர் தான் ஜெயிப்பாருன்ட்டு நம்பிக்கை இருக்குது. ஜெயிப்பார். பசங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும். ஓகே. அப்புறம் தண்ணி வசதி வேணும். ஓகேம்மா. அப்புறம் சொல்லு. இந்த ரோடு போடணும் இங்கே. ஓகே, இந்த ரோடு வேணும். அப்புறம் இது கரண்ட்டு கம்பம் வேணும் எங்களுக்கு. சரி. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? தனியாக இல்லை, விஜய்க்கு தான் ஓட்டு. அண்ணனா நினைக்கிறோம். அது அண்ணனா இருந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். அண்ணனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். விஜய் அண்ணனுக்கு தான் நாங்கள் ஜெய் வைப்போம். எல்லாரும் எங்கள் ஃபேமிலி எல்லாம் ஓட்டு விஜய்க்கு தான். அவர் கண்டிப்பாக 2026 சிஎம் தான். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவர் தான் வரணும். எங்க அப்பா அதுக்கு தான் ஓட்டு போடணும். எப்படி அவர் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க? சின்ன வயசுல நான் அவங்களோட ஃபேன், விஜய் ஃபேன் தான். ஃபேனுக்காக மட்டுமா? அவர் மேல அவர் எப்படி சொல்றதுன்னா, ஒரு நல்ல மனசு அவருக்கு. எல்லாமே பண்ணணும், எல்லாமே செய்யணும் அப்படின்றதுனால அது ஒரு மரியாதை, தனிப்பட்ட ஒரு மரியாதை. நல்லா செய்வார், நல்லா இருப்போம். நம்ம எல்லாருமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அவர் தான் வரணும் சிஎம். அவர் தான் நிற்கணும் 2026 அப்படின்னாலே அவர் தான், வேற யாருமே கிடையாது. யாரு? விஜய் தான், தளபதி விஜய் தான். சூப்பர்.